வணக்கம். வெல்கம் டு பெல்னை கியூரியாசிட்டி தமிழ். ஹனுமான் சாலிசா என்பது ஹனுமனை பற்றி புகழ்ந்து பாடிய 40 பாடல்களாகும். இந்த பாடலை துளசிதாஸ் எழுத ஆரம்பித்த பொழுது ஹனுமனுக்கு அவர் பெயரில் சாலிசா எழுதுவது பிடிக்கவில்லை. துளசிதாஸ் ஹனுமனின் புகழை எழுதிவிட்டு வைப்பார். மறுநாள் வந்து பார்க்கும் பொழுது அனைத்து பேப்பர்களும் கலைந்தும் கிழிந்தும் கிடக்கும். அதுபோல் தொடர்ந்து துளசிதாஸ் ஹனுமனின் புகழை எழுதி வைப்பதும் மறுநாள் வந்து பார்க்கும்போது அனைத்தும் கிழிந்து கிடப்பதுமாக இருந்தது. அதன் பின் தான் துளசிதாஸ்க்கு புரிந்தது, இது அனைத்தும் ஹனுமனின் செயல்களாகத்தான் இருக்கும். ஹனுமன் எப்பொழுதும் பிரபு ஸ்ரீராம் புகழைத்தான் விரும்புவார், தன் புகழை ஒருபோதும் விரும்ப மாட்டார் என நினைத்து ஹனுமனின் புகழை எப்படி எழுதுவது என்று நினைத்து வருத்தமடைந்தார். அப்பொழுது அவருக்கு ஒரு யோசனை தோன்றியது. முதலில் ஸ்ரீராமரை வர்ணித்து எழுத ஆரம்பித்தார். ஸ்ரீ குரு சரண சரோஜரஜ் நிஜ மனமுகர சுதாரி பரணோம் ரகுவர விமலயச ஜோதாயக பல்சார். இதன் அர்த்தம், குருவின் பாதத்துளி என் தலையில் விழ என் மனதை கண்ணாடி போல் சுத்தம் செய்து கொள்கிறேன். ஸ்ரீராமச்சந்திரனின் மகிமையை கேளுங்கள். அவரின் சரித்திரம் நமக்கு தர்மம், அர்த்த, காம மற்றும் மோட்சம் என்ற 4 புருஷார்த்தங்களையும் கற்றுத்தருகிறது என்று எழுத ஆரம்பித்தார். ஹனுமனும் துளசிதாஸ் தன் பிரபு ஸ்ரீராமரை பற்றி தான் எழுதுகிறார் என்று நினைத்து அவ்விடத்தில் வந்து கை கூப்பி அமர்ந்து விட்டார். துளசிதாஸ் சொல்கிறார், எங்கெங்கு ஸ்ரீராமரின் கீர்த்தனம் கதை கேட்டாலும் உடனே ஹனுமன் அங்கு வந்து அமர்ந்து விடுவார். அதனால்தான் இப்பொழுதும் ஸ்ரீராமரின் பஜன் எங்கெங்கு நடக்கின்றதோ அங்கே ஹனுமனுக்கு என்று தனி ஒரு இருக்கை வைத்திருப்பார்கள். ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீ ஹனுமான்.